என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. பாப்பா என்னாச்சு உனக்கு? அதான் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். புறவி எதை பத்தி பேசணும்? டாடி, எப்பவுமே எனக்கு நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க என் வாழ்க்கையை நான் தான் முடிவெடுக்கணும்னு. நான் எந்த முடிவெடுத்தாலும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும்ல. ஆமா பாப்பா, எல்லாத்துலயும் யோசிச்சுதான் முடிவெடுப்ப. இருந்தாலும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு உனக்கு. ஆனா மாப்பிள்ளைக்கு அம்மா கிட்ட என்ன பேசணும்? அதான். சும்மா தான் டாடி, வருங்கால மாமியார்லாம். கேளு ராஜாத்தி, உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. ஆண்டி, உங்க பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது மூச்சு விடுற பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம்மா, அதை சரி பண்ண நானும் சஞ்சய்க்கு அப்பாவும் யாராவது கோயில்ல போகாத ஆஸ்பத்திரி இல்ல, பார்க்காத மருந்து மாத்திரையே இல்ல. இன்னைக்கு அவன் இதய நோக்கி பெரிய ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அவனுக்கு இதயத்துல பிரச்சனை இருந்திருக்கு. ஆமாம்மா, தீயில இருந்து வரையில புகை. அந்த புகையை போல அவன் சுவாசிச்சாலே உடனே அவனுக்கு மூச்சு விடுறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா இத பத்தி எல்லாம் நீ எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க? கேக்க அங்கிள். அப்படின்னா சஞ்சய்க்கு 10 வயசா இருக்க நேரத்துல அதான் அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாயில, அந்த பொண்ணுக்கு 5 வயசு கரெக்டா? ஆமா மக்களே, இப்ப அதெல்லாம் எதுக்கு? சஞ்சய்க்கு உனக்குமான கல்யாணத்துக்கா இந்த பேச்சுக்கா என்ன சம்பந்தம் தெரியலையே. இருக்கே, ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்ல. எல்லாத்தையும் பத்தி பேசி எல்லாம் தெளிவானதுக்கு பிறகுதான் கல்யாணமே பண்ணணும். என்ன டாடி, நான் பேசுறது கரெக்ட் தானே? உன் வாழ்க்கை, உன் மனசுல என்ன கேள்வி இருக்கோ அதை கேட்டுரு. ஒரு அப்பாவா நான் உன்னை நல்லாதான் வளர்த்திருக்கேன். எதுலயும் நல்ல முடிவாதான் எடுத்து உனக்கு பழக்கம். உன் மனசுல எதுவும் இல்லாம இதெல்லாம் கேட்க மாட்டேல. கேளுமா, பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். ரெடியாக்கி தானே ஆண்டி ஆகணும். இவளுக்கு என்னதான் பிரச்சனை? என்னைய பிடிச்சிருக்குன்னு அவளா சொன்னா, இப்ப சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. கேளுமா, அதான் ஆண்டி, சஞ்சய்க்கு 10 வயசா இருக்கும்போது அவருக்கு ராசி சரி இல்லாம பிரீத்திங் பிரச்சனை வந்திருக்கு. அதே அவருக்கு ராசி சரி இல்லாததுனால 5 வயசா இருந்த உங்க பொண்ணு இறந்து போயிருக்கா. என்ன ஆண்டி, கரெக்டா? அஞ்சு, ராசியை பத்தி வேற யாராவது பேசினாலே நீ அவியலுக்கு பக்கம் பக்கமா பாடம் எடுப்ப. இப்ப என்ன நீயே ராசி பத்தி பேசி அடுத்தவங்களுக்கு மனசை புண்படுத்திட்டு இருக்க? டாடி, இது ஏன் வாழ்க்கை, நான் தான் பேசி ஆகணும். வாழ்க்கைன்னு வரும்போது நம்பிதான் ஆகணும். அஞ்சு, நீங்க படிச்ச பொண்ணு தானே, ராசியை பத்தி எல்லாம் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்கள்ட்ட பேசாதான் சஞ்சய், உங்க அம்மாட்ட தான் பேசணும். நான் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த நேரம் நீங்க பேசிக்கோங்க. எதுல விட்டேன்? என்னம்மா இப்படி எல்லாம் பேசிய? ஆமா, பாக்குறதுக்கு படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கா. எங்க பிள்ளைக்கே ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் அங்கிள், உங்க பையனோட ராசியால தான் உங்க பொண்ணு இறந்து போயிருக்கா. படிச்ச பொண்ணு நம்பி வந்தா ராசி பத்தி எல்லாம் பேசி என் பையனுக்கு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. டேய், அந்த பொண்ணு ஒரு ராசி பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு, நீ எதுவுமே சொல்லாம பாத்துட்டு இருக்க. ஏன்னா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருக்கவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எதாச்சியா நடக்கிய விஷயத்தையும் ராசின்னு சொல்லிட்டு பேசியாவல்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா? ஆண்டி, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிய? எதிரில இருக்கவங்க மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுமா. ஐயோ அங்கிள், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை வாழ முடியுமா என்ன? எப்படியும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா ஒரு 70-80 வருஷம் எப்படியும் ஒன்னா வாழ போறோம். எல்லாம் பாக்கணும்ல. நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உங்க பையனுக்கு ராசியால என் வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுல்ல. ஒருவேளை உங்க பையனுக்கு ராசியால உங்க பையனுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என் வாழ்க்கை பாதிக்கும்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு இதயத்துல ஏற்கனவே குறை இருக்கு. இப்படி குறை இருக்கவரை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என் வாழ்க்கையில பாதிக்கும். பிரியா சொன்ன அதே மாடுலேஷன்ல அஞ்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே. ஆண்டி, மேல பேசலாமா? ஏற்கனவே எங்க மனசை உடைச்சிட்டானே. ஒத்த பிள்ளையை பெத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு ராசி சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. கல்யாணம் வரும்போது 4 பக்கத்துல என்ன யோசிக்கணும் இல்ல ஆண்டி? ராசி இல்லாத உங்க பையன் அவர் இதயம் போய் அவர் தங்கச்சி உயிரே வாங்கிட்டாரு. இப்படி தங்கச்சி உயிரே அவரால போயிருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் வந்து பேசுவா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ நேரம் எங்க பிள்ளை எங்களை விட்டுட்டு போயிட்டா. எதேச்சியா நடந்திருந்தாலும் நான் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும்ல. நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆகுது. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டாடி தான் என்ன ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. காலேஜ் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், எங்க டாடி தான் கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு நாள் எங்களுக்கு எதுவுமே ஆனது கிடையாது. ஆனா நேத்துக்கு தான் உங்க பையனுக்கு என்ன பொண்ணு பார்க்க வரதா சொன்னீங்க. நேத்துக்கு நாங்க காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஆக்சிடென்டா? யாருக்கு என்னாச்சு? எங்க உயிர் நேத்துக்கே போயிருக்கோம். என் ஃப்ரெண்டு தான் கடைசி நேரத்துல எப்படியோ எங்களை காப்பாத்திட்டான். எப்படியோ எங்க ஃப்ரெண்டு ராசியால நாங்க தப்பிச்சிட்டோம். நல்ல வேளாண்டி, உங்க பையனுக்கு ராசியால போயிருந்த என் உயிரை என் ஃப்ரெண்டு ராசியால காப்பாத்திட்டா. என்னம்மா நீ படிச்ச பிள்ளை மாதிரியே பேசிய? உன்னை எங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிட்டு நீ என்னடானா எங்க பிள்ளையே ராசி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஆண்டி, ராசியெல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கி வைப்போம். உங்க பையனுக்கு இவ்வளவு பெரிய குறை இருக்கு, அதுவும் இதயத்திலே குறை இருக்கு. என்ன மக்களே, அந்த பொண்ணு ஒன்ன வார்த்தைக்கு வார்த்தை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு, நீ அமைதியா இருக்கா? அப்பா, என் பிரியா பேசும்போது நான் வருத்தப்படியதுல நியாயம் இருக்கு. சொல்ல போனா இப்படி எல்லாம் என் மேல பழிய போட்டு இனி வேண்டாம்னு சொல்றது நல்லது தானே? இல்ல மக்களே, பொது இடத்துல ஒன்னு இப்படி பேசும்போது பெத்தவன் எனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆண்டி, இப்படி குறை இருக்க ஒரு ஆளை என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? பாக்க
பாக்கிறதுக்கு மகாலட்சுமி ஆட்டம் இருக்க. இதெல்லாம் நம்பி எங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க. பத்தாததுக்கு என் பிள்ளைய இப்படி காயப்படுத்திட்டு இருக்க. நீங்களும் தானே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நீங்க நம்ப மாட்டீங்களா இதெல்லாம்? அஞ்சு, என்னதான் உங்க பிரச்சனை? என்னதான் சொல்ல வாரீங்க? எனக்கு குறையாவே இருந்துகிட்டு போட்டு ராசி இல்லாதவனாவே இருந்துட்டு போறேன். எதுக்கு எங்க அம்மாட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்குதியா? ஐயோ, ஒரே ஒரு கேள்வி தானே சஞ்சய் கேட்டேன். மத்ததெல்லாம் சும்மா பேசுனது. கேள்வி இதுதான், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி இதயத்துல பிரச்சனை இருக்க பையனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு மக்களே. என் பிள்ளைக்கு என்ன குறை நீ கண்ட? பிரச்சனை இருக்குதான், நாங்க ஒண்ணு மூடி மறைக்கல. அதெல்லாம் சரி பண்ணி இப்ப சந்தோஷமா நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏண்டி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதுங்க. உங்க பையனுக்கு குறை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? சும்மா நிறுத்துமா. நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கேன். என் பிள்ளை குறை குறைன்னு சொல்லிட்டே இருக்க. அத சொல்லியும்ல. இதயத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி இப்ப நல்லா சந்தோஷமா தான் இருக்கான் அவன். ஒண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்குமா? உண்மையை நீ தான் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேற இதே மாத்தி அவன் இப்ப நல்லா தான் இருக்கான். அஞ்சு சொன்னா அதே பாயிண்ட் தான் பிரியா வச்சா. ஏன் அம்மா அந்த நேரம் மட்டும் இந்த மாதிரி பேசல? அமைதியா தானே நின்னுகிட்டு இருந்தாவ. பத்தாததுக்கு இதே தான் பிரியா பேசின உடனே எனக்கு வேற பொண்ணு பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாவ. அதை விட மிச்சமா அஞ்சு காயப்படுத்திட்டு இருக்கா. ஆனா அஞ்சுக்கு மட்டும் எதுக்கு புரிய வைக்க பாக்காவ? என் பிள்ளைக்கு எந்த குறையுமே இல்லமா. அதெல்லாம் நாங்க இதயத்தை மாத்தி இப்ப அவன் நல்லபடியா இருக்கான். நீ எதுக்காக எங்களை இப்படி எல்லாம் காயப்படுத்திட்டு இருக்கன்னு தெரியலமா. ஆனா எங்க பிள்ளைய பத்தி தப்பா சொல்லும் போது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து அதுல வெளியேன்னு நிறைய புகை உள்ளாடி வந்து என் பிள்ளை சாவதுக்கு கிடந்தாமா. அஞ்சு, மாப்பிள்ளைக்கு போட்டோவை பார்த்த உடனே நான் சொன்னேன்ல, நீனா போட்டோவை கூட பார்க்காம விட்டுட்ட. அதே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல நானும் அதே ட்ரெயின்ல தான் இருந்தேன். ஆனா எங்க அம்மாவும் வெளியூர் போயிட்டு நீங்க இருந்த அதே சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்ல தான் நான் இருந்தேன். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஞாபகம் இல்ல அங்கிள். தண்ணி எல்லாம் எடுத்து தந்தீங்க. எங்க அம்மாக்கு வேற தலையில அடிபட்டு நீங்க தான் பாத்தீங்க. பத்தாததுக்கு ஒரு பையனு கூட நீங்க பேசிட்டே இருந்தீங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனோன்னா அந்த பையன் மயங்கி விழுந்துட்டான். அந்த ஆக்சிடென்ட்லயே அவர் இறந்துட்டாரு அங்கிள். ஐயோ, நல்ல கேட்டியாமா? உங்க அப்பாக்கே தெரிஞ்சிருக்கு. இறந்து போனார்ல ஒரு பையன். அந்த பையனுக்கு இதயத்தை தான் ஒரு மகராசி என் பையனை கொடுத்து காப்பாத்தி விட்டுருக்கான். அந்த மகராசி மட்டும் இல்லைன்னா கடைசி காலத்துல கொல்லி போடுறது கூட எங்களுக்கு ஆள் இல்லாம அனாதையா இருந்திருப்போம். ஏங்கள், அப்போ அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கடவுள் மாதிரி அப்படிதானே? கடவுள் கூட கேட்டாதான் வரம் தருவாரு. ஆனா கேட்காமலேயே எங்க அழுகையை பார்த்து அந்த பிள்ளை இதயத்தை கொடுத்துருக்கு. எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமையில அந்த பிள்ளை இதயத்தை தந்துன்னு தெரியுமா? உன்கிட்ட சொல்லதுக்கு என்னம்மா, அந்த பிள்ளையதான் எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நல்லா பார்த்தோம். என்ன காலம் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்குது. அந்த பிள்ளைக்கு எங்க பையனை பிடிக்கல. நம்ம மட்டும் ஆசைப்பட்டு ஏதாவது நடக்குமா? வாழ போறது ரெண்டு மனசுக்கு விருப்பம் இருக்கணும் இல்ல? எப்படி எங்க சம்மதிப்பா? அதான் அவ மனசையே உடைச்சிட்டீங்களே. என்ன சஞ்சய், உங்களுக்கு குறைன்னு சொன்னதா உங்க அம்மா என் காலே உள்ளதுக்கு ரெடி ஆயிட்டாவ போல. ராசி கட்டவரன்னு சொன்னோன்னா அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாவ. இந்த ராசி குறை இதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வரும்போதுதான் கஷ்டப்படுவிய போல. அடுத்தவங்களுக்கு என்னன்னா என்ன, அப்படிதானே? என்ன கேக்குறீங்க, என்ன பேசுறீங்கன்னு எதுவுமே புரியல. புரியாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, எங்க அப்பா நான் என்ன படிக்கேன், எங்க படிக்கேன், பிறகு என் பியாரு எல்லாத்தையும் சொல்றது வரைக்கும் நீங்க என் முகத்தையே பாக்கல. என்னை பாக்கிறதுக்கு முன்னாடி என் அழக வர்ணிச்சதா உங்க அம்மா பேசினவ. அது எப்படி சஞ்சய்? ஒருத்தங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அழக வர்ணிக்க முடியுமா? இப்ப நான் டைரக்டாவே கேக்குறேன். ஆண்டி உங்ககிட்டதான். சொல்லுமா. இப்ப நான் உங்க பையனுக்கு குறைன்னு சொன்ன உடனே அப்படியே எதிர்த்து பேசிட்டு வந்தியா? ஆமா, ஏன்னா உன்னை எங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா எங்க பிள்ளை நல்லா இருப்பான்னு எங்களுக்கு தோணுது. அதான் நீ ராசி இல்லாதவன் சொன்னாலும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஓகே சஞ்சய், என் கேள்வி முடிஞ்சிட்டு. என்ன கேள்வி? அதான் அங்கிள், நான் ராசி இல்லாதவங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் வேணும்னு உங்களுக்கு தோணுது. இதே மாடுலேஷன்ல வேற ஒருத்தங்க பேசும்போது மட்டும் ஏன் உங்களால ஆர்கியூ பண்ண முடியல? ஏன் நீங்க அந்த பொண்ணோட மைண்ட பிரெயின் வாஷ் பண்ண நினைக்கல? என்னடி உடனே வேற பொண்ணு பாத்துட்டீங்க? பதில் சொல்லுங்க. யார் நீ? சஞ்சய்க்கு போன்ல அவன் பேரை பதிச்சு போட்டிருக்கான், அஞ்சு காதல் ஃப்ரெண்டுன்னு. ஐயோ ஐயோ, அது அஞ்சு காதல் ஃப்ரெண்ட் இல்ல, அஞ்சு காதலி ஃப்ரெண்டு. ஓஹோ, அப்ப ஒன்னைய நல்லா இலக்கி விட்டு கொடுத்திருக்கான். நல்லா இலக்கி விட்டதுனால நீ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்க. அம்மா, ஏன் பிரியாவும் இதே தானே பேசினா? பிரியா பேசினா மட்டும் அவ்வளவு கோவப்பட்டுட்டு உடனே எனக்கு வேற பொண்ணு பாத்துட்டியா? இப்ப இதேதான் அஞ்சு பேசுறாங்க. ஆனா இவங்கள மட்டும் மண்டைய கழுவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குதியா? இங்க பாரு, ஒரு இதயத்தையும் தந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நாசாக்க பாத்துட்டு இருக்கான். உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்டுட்டு இருக்கான். வாய முடுங்க அம்மா. யாராஜி, எனக்கும் இதே சந்தேகம் தான். பிரியா இதே தான் கேட்டா, அப்ப மட்டும் ஏன் அவ்வளவு கோவப்பட்ட? இப்பவும் பிரியா மேலதான் கோவப்படுத்தியே தவிர அஞ்சு எதுவும் சொல்ல மாட்டேங்குதியே. ஏன் நீ பிரியாக்கு புரிய வச்சு சஞ்சய்க்கும் பிரியாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல? எப்படி அங்கிள் நினைப்பாவ? அதான் அங்கிள், உருவாய மூடதுக்கு பொண்ணு பார்க்க போனது மாதிரி தட்டை தூக்கிட்டு போயிட்டு முந்தின நாளே என் பையனை விட்டு பேரு எவ்வளவு வேணாலும் தாரேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் வந்திருக்காவ. அம்மா, முந்தின நாள் பிரியாவை பார்க்க போனீங்க. அங்க என்னதான் நடந்தது? அப்படி என்னதான் பேசுனீங்க? நான் எதுவும் பேசல. எதுவும் பேசல. சரி, அப்புறமா எதுக்கு நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு இருந்தியா? நெஞ்சுவலி இருந்தா நெஞ்சுவலின்னு சொல்ல முடியும். அம்மா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சஞ்சய், நானே சொல்றேன். அதான் கேக்குறேன்ல, இந்த பையன் உயிரோட இருந்திருந்தா இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிருப்பியா? என்ன வாய் திறந்து பேசு. உன்ட ஏதாவது கேட்க கூடாதது கேட்டுட்டனா? ஆமாம்மா,
ஓ அப்படியா? ஒருவேளை உன் மனசுல இந்த பையன் இல்லாட்டா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்களா? அம்மா என்ன அம்மா, உனக்கு தான் தெரியுதுல நீ யார் மேலயாவது பாசம் வச்சா அது உன்னை விட்டுட்டு போயிருவானே. உன்னாலதான் உங்க அம்மா அப்பா இறந்து போயிருக்காவ. புறவ ஆசைப்பட்டு மாமன்காரன் இறந்திருக்கான். இதுக்கு மேலேயாவது உனக்கு புத்தி வராண்டாமா? நீ எல்லாம் ஒதுங்கி இருக்கணும். ஆம்பளை பையனா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா அப்படி இப்படின்னு இருப்பான். நீங்க எல்லாம் ஒதுங்கி போனா. அம்மா அம்மா அப்பா இல்லாத ஏழைக்கு இப்படிதான். யார பார்த்தாலும் அம்மா போல தான் தெரியும். இனிமே என் பிள்ளைக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லாம நீ பண்ணணும். அதானே உன் பிளானே? இல்ல நான் அப்படி எல்லாம் நினைக்கல. அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கேன். ஏமா நீ அத மாதிரி ஒண்ணு பேசல நான் உன்ட்ட. நீ இல்லாம இருந்தாலே அவன் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் ஆகுது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கெட்டது நடந்தது கிடையாது. ஒரு எதிரி அவனுக்கு இல்ல. என்னைக்கு நீ அவன் வாழ்க்கையில வந்தியோ அவனை கொலை பண்றதுக்கே ஆள் ரெடியா இருக்கு. அப்பனா ஒரு ஆசை எப்படிப்பட்டதுன்னு நீயே நினைச்சுக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உள்ளதுன்னு தான் பேச முடியும். நீ ஒரு இதயத்தையும் கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய உயிரை உன் கையிலே கொடுக்க முடியுமா? தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுக்கிட்டு போமா, நல்லா இருப்பேன். ஆமா நான் உங்க பையனு கூட இருந்தா உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்காதா? நல்லா இருக்காததுனால தான் உன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் ஒரு கெட்டது நடக்காதவனுக்கு என்னைக்கு நீ வந்து சேர்ந்தியோ அன்னையில இருந்தே பிரச்சனை தான். நீ கொடுத்த இதயத்தை எம்படி ரூபான்னு சொல்லாம எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஆனாலும் உனக்கு தந்து தீத்துறியும். நீ தானே இதயத்தையும் கொடுத்த. நீயே உயிரை எடுக்கலாம் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்குதியா? அப்படியெல்லாம் இல்லம்மா. இங்க பாரு, நானும் முதல்ல அவன் ஆசைப்பட்டுட்டான். 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷப்படலாம்னு பார்த்தேன். ஆனா ஒவ்வொரு நாளும் போறத பார்த்தா என் பிள்ளை என்ன விட்டு போயிருவான் போல எனக்கு பயமா இருக்கு. ஒத்த பிள்ளைய தான் வச்சிருக்கேன் நான். உனக்காவது தாய் தகப்பன்னு யாரும் இல்ல. என் பிள்ளைக்காண்டி அழகுக்கு நாங்க இருக்கேன் இல்ல? ஆமாம்மா, எனக்கு நல்லதுக்கு யாருமே இல்லதான். தயவு செஞ்சு உன் கால வேணாலும் வெளியாமா என் பிள்ளை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. வேண்டான்னு சொன்ன உங்க பையன் நோட்டு போயிருவாரா? நீ ஏன் நேரா வேண்டான்னு சொல்ல போற? நான் சொல்லதை மட்டும் நீ கேட்டா போதும். நாளைக்கு பொண்ணை பார்த்துட்டு பூ வச்சுக்கிட்டு போல நாங்க வருவோம். அந்த நேரத்துல இப்படி குறை இருக்க வேலை எனக்கு வேண்டாம். மாறி என்ன ஏதாவது பேசு. அப்பதான் அவனுக்கு கோவம் வரும். அப்பதான் உன்னை வெறுத்துக்கிட்டு உன்கிட்ட வெளியே வருவான். சொத்துக்காண்டி பணத்துக்காண்டி தான் எங்க பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்லிட்டு பேசு. அதுக்கப்புறம் என் பிள்ளை மூஞ்சிலே முழிக்க மாட்டான். நான் என்னத்த சொல்லியானோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். உன்கிட்ட பிச்சையா கேட்காம என் பிள்ளைக்கு வாழ்க்கையை மட்டும் திருப்பி ஆண்டே கொடுத்துரு. இதயத்தை கொடுத்தியா? 80 ரூபா வேணாலும் கேளு, நான் தரேன். ரூபாய்க்காகவாமா நாங்க இதயத்தை கொடுத்தோம். ஆனா ஒண்ணு இல்லாம தானே கொடுத்தியா? அப்படியே எங்களை அந்தால விட்டுருங்கம்மா. சரிம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் நாளைக்கு கேட்கறேன். எனக்கு ஏதாவது ஆனா கூட அழுறதுக்கெல்லாம் யாருமே இல்ல. ஏன்னா அம்மா அப்பா யாருமே இல்லாத அனாதனா. ஆனா சஞ்சய் அப்படி இல்ல. அவர் சந்தோஷமா இருக்கணும். அம்மா அப்பா எல்லாரும் அவருக்கு இருக்கணும். அவருக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இனிமே அவர் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன். சொன்னதை அப்படியே செயல்ல காட்டினா போறேன் எங்களுக்கு. சஞ்சய் ப்ளீஸ் நீங்க அழாதுங்க. நீங்க உங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ இவ்வளவு பண்ணிருக்கா. ஒவ்வொரு தடவையும் உங்களை காயப்படுத்திட்டு அவளுக்குள்ளாலே அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? ராஜி, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? யார் மனசு கொன்னுட்டு வந்திருக்கான்னு உனக்கு புரியுதா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் கூட 30 வருஷம் வாழ்க்கை நடத்திருக்கேன். அன்னைக்கு அவன் மட்டும் உன் பிள்ளைக்கு நேற்று கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒன்னு அம்மான்னு கூப்பிட்டதுக்கு ஆள் இருந்திருக்காது. அப்ப தெரியும் ஊர் ஒன்னே எப்படி பேசியிருக்கான்னு. ராசி கட்டவளுக்கு கொல்லி வைக்கிறது கூட பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி வலிச்சிருக்கான் அப்படி ஆளோ பேசியிருந்தா? இந்த 2 நாள்ல எல்லா நாடகம் நடத்திட்டா. உன் பிள்ளைக்கு அவ உயிர் பிச்சை கொடுத்திருக்கா. நீ போய் பேரம் பேசிட்டு வந்திருக்க. ஏன் அன்னை கையெடுத்து கும்பிட்டா இல்ல? எப்படி அவள்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வர்றதுக்கு உனக்கு முடிஞ்சு? உயிருக்கு உயிரா நினைச்ச ஒருத்தர் புணமா கிடக்கும் போது கூட உன் கண்ணீரை பார்த்து தானே பதறலாம். என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணீங்க? என் பிரியா மனசு என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு தடவையே என் உயிரை காப்பாத்திருக்கான். ஆஸ்பத்திரியில எனக்கு அந்த ரவுடிக்கு தான் பிரச்சனை, அவளுக்கு அந்த ரவுடிக்கு பிரச்சனை இல்ல. என்னைய கொல்ல வந்தவனா அவன் அடி வாங்கி என்னைய காப்பாத்திருக்கான். கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாமா உங்களுக்கு? அவளை நான் கல்யாணம் பண்ணியதுனால அவளுக்கு நான் வாழ்க்கை குடுக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? எனக்கு அவ செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் காலம் முழுக்க அவளை நான் எப்படி பாத்துக்கணும்? ஆனா என் பேரை வச்சு அவளை கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்குதியா? ஏம்மா அவ உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்த இதயத்தை எனக்கு பிச்சை போட்டிருக்கான். அதுக்கு நன்றியா இருக்காண்டா. மனசையாவது கஷ்டப்படுத்தாம இருக்கலாம் இல்ல? ஏம்மா எனக்கு இதே தந்த பொண்ணு கூட நான் சந்தோஷமா வாழணும்னு என் சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது தப்பாம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். எவ்வளவு பேசிருக்கீங்க எல்லாம். நீங்க பேச பேச அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். மொத்த குடும்பமா அவளை ஒதுக்கி வச்சிருந்தாவ. ஏன்டேன்னு மட்டுமா அவளை பிரிக்கணும்னு நினைச்சிருக்குதியா? மொத்த குடும்பத்தையும் அவளுக்கு எதிராக திருப்பி வச்சுட்டு வந்திருக்குதியா? அப்ப கூட அவ ஒரு வார்த்தை கூட உங்களை தப்பா பேசல பத்தியெல்லாம். அப்பவே அவ குணம் எந்த மாதிரின்னு உங்களுக்கு புரியலையா? ஏம்மா இறந்து போன ஒருத்தரை காட்டி இவர் இறக்காம இருந்திருந்தா இவர் ஏன் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு கேட்டுட்டு வந்திருக்குதியா? அவ மனசு ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியலாம். அவங்க 2 பேருக்கு மனசுல இருக்க விருப்பத்தை கூட அவங்க மாறி மாறி சொன்னது கிடையாது. அப்படி ஒரு உண்மையான அன்பை கொச்சப்படுத்திட்டு வந்திருக்குதியா? தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா உங்க நல்லதுக்காக தானே எல்லாம் பண்ணாங்க. அக்கா நான் பெரியவங்க யாரையும் எதிர்த்து எல்லாம் பேசினது கிடையாது. யாருக்கும் மனசு நோகடிச்ச மாதிரியும் யாரையும் பேசினது கிடையாது. தயவு செஞ்சு இனிமே வீட்டுக்கு நீங்க வேலைக்கு வர வேண்டாம். தம்பி என்னையா வர வேண்டாம் சொல்லுதியா? ஆமா நீங்க எங்க அம்மா கூட அடிக்கடி பேசி நிக்கத பாத்திருக்கேன். ஆனா அவங்களதான் நான் முழுசா நம்பினேனே. இனிமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் வேலைக்கு வந்தா போதும். தம்பி ஆனா 2 இடத்துல உள்ள சம்பளத்தையும் நான் தருவேன். உங்க பிள்ளைகள் படிப்பு செலவையெல்லாம் எப்போ மாதிரி நானே பாத்துக்கலாம். அதுல எல்லாம் எந்த மாற்றமே இல்ல. ஆனா இனிமே வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு நீங்க வராண்டாம். பிரியா
யாரு? அஞ்சு. அஞ்சுவா? ஆமா, இப்பதான் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா. பிரியா, அஞ்சு அக்காவா இருந்தா கல்யாணம் நின்றான்ல. அஞ்சுக்கு சஞ்சயை பிடிச்சிருக்கான். சஞ்சய் பிடிச்சிருக்கான். அவங்களுக்கு தான் உங்க விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரியல. ஆனா எல்லாரும் பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலாம். 5 நிமிஷத்துல சஞ்சய்க்கு போன் பண்ணி நீங்க தான் வேணும்னு சொல்லு, இல்லன்னா நான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னா. நீ போன் பண்ணியா? இல்ல சாரா, உன்னைய கல்யாணம் பண்ண அம்மா அப்பான்னு எல்லா சந்தோஷமா கிடைக்கும், நீயே கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். ஏ லூசா நீ, ஒரு வார்த்தை எனக்கு அவர் வேணும்னு சொல்லியிருந்தா அவியல ஏதாவது பண்ணிருப்பாவ. வேண்டாம் சாரா, அவருக்கு அம்மா அப்பா எல்லாம் வேணும். எனக்கு தான் அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம போயிட்டாவ. அட்லீஸ்ட் அவராது அம்மா அப்பா கூட வாழணும். என்னைய கல்யாணம் பண்ணனேன்னு சொல்லிக்கிட்டு பாவம்லாம் அவர் அம்மா அப்பாவை இழந்துடக்கூடாது. சாரா, கையில என்ன வச்சிருக்க? நீயே பாத்துக்கோ. சாரா சொல்லு, இது இது எப்படி? அத சஞ்சய்யே போன் பண்ணி கேளு. புரியல. அவர்தான் இது மறுபடியும் உனக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்ப? அதான் உன் டைரியில எழுதி வச்சிருந்தேல, எங்க அம்மா அப்பா கூட நான் வாழ்ந்த வீட்டுல ஒரு நாளாவது நான் இன்னமா தங்கணும்னு. அதுக்கு அதான் உங்க அம்மா அப்பா ஊருக்கு போய் அந்த வீட்டை உன் பேர்லயே மாத்தி எழுதியாச்சு. ஆனா நான் சைன் எதுவும் பண்ணலையே. அதுவும் ஆள்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏதாவது போய் சொல்லி பேப்பர்ல உன்ட்ட சைனை வாங்கியிருப்பாரு. சாரா, சித்தி சும்மா எல்லாம் இந்த வீட கொடுக்க மாட்டாவையா இருக்கும். ஆமா, கொடுக்க மாட்டாவ. புறம் எப்படி இவர் வாங்கினாரு? ரோஹிதா அப்பாவும் சஞ்சய் ஒரு நாள் வெளியே போனாவன்னு எங்க போறியான்னு குடஞ்சு கேள்வி கேட்டேல. அன்னைக்குதான் அத்தை மாமா எல்லாம் இருந்து ஊருக்கு போனாவ. பெய் போனோன்னு கொடுத்துட்டாவளா? அது எப்படி கொடுப்பாவ? பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கு. அதுக்கு பிறகு ஊர்க்காரவியெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பிறகு பஞ்சாயத்துல முடிவானதுக்கு பிறகு வேற வழி இல்ல, வேற வழி இல்லாம கொடுத்துருக்காவ. சித்தி எப்படியும் சண்டை போட்டுருப்பாவளே. ஆமா, உங்க சித்தப்பா கொஞ்சம் நல்லவரா இருக்காரு போல. அவர்தான் என் பிள்ளைக்கு நான் தான் எல்லாம் பண்ணிருக்கணும், ஆனா நான் தான் ஒன்னும் பண்ணாம போயிட்டேன், வீட்டையாவது அவளுக்கு கொடுத்துருவான்னு சொல்லிக்கிட்டு தந்துட்டாரு. இதெல்லாம் சஞ்சய் எனக்காண்டியா பண்ணாரு? இல்ல, அஞ்சு காண்டி பண்ணாரு. சாரா, இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்ல. ஏன் ஆசைக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு? ஆமா, நீ என்னைக்கு அவருக்கு சம்மதம் சொல்லுதியோ அன்னைக்கு இதை உன் கையில கொடுத்து உன் சந்தோஷத்தை அவர் முழுசா பாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீ தான் அவரை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. வாழ்ந்து முடிச்சதையே 1000 சொல்லுவாவ. அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. பிரியா, எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசைதான், நீ அவர் கூட சந்தோஷமா வாழணும். அவங்க அம்மா பேசுனதையெல்லாம் நீ அப்படியே தள்ளி வை பிரியா. அவர் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழு. யார் வாழ்க்கையில தான் கஷ்டம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க? நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிருமா? எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியுமா? என்ன, நான் தான் கல்யாணம் ஆகி அங்க போனேன், எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருமா? ஏன், எல்லாருக்கும் உன்ன பிடிக்கும்ல? ஆமா, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் தான். ஆனா பிரியா, யாரோ ஒரு ஆளுக்கு நம்மள பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மேல உயிரா இருக்கவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க கூடாது. அவரை போய் பாரு பிரியா, அவர் இனிமேல என்ன விரும்புவாரா? நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். இங்க பாரு, உங்க அம்மா இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினவ, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். இப்படி கூட நீ அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. எனக்கு நீங்க தான் வேணேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு போதும். ஆனா அஞ்சுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா அவரால வாழ முடியுமா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட தான் சந்தோஷமா வாழ்வாரு. தைரியமா போ. பெய் அவரை சட்டை பிடிச்சு கேளு. நான் வேண்டான்னு சொன்னா வேற பிள்ளைக்கு முன்ன போய் நின்றுவியான்னு. சாரா, என்ன பிடிக்குமா அவருக்கு? நீ முத போ பிரியா. ஆளுக்கு என்னால பார்க்க முடியல. ஒன்னும் ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. ரூம்லயே கிடந்து அழுதுகிட்டே கிடக்கா. இவ்வளவு டாக்டருக்கு மேல ஆசை வச்சிருக்கா. தாய்காரி பேசினது யார்? அந்த தம்பிட்ட சொல்ல விடலாமா? பிரியா, எங்க போயிட்டு இருக்க? அத்தாமா, சஞ்சய் எனக்கு வேணும் அத்தாமா. அததானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நீ தான் ரூம்லயே கிடந்து அழுதுட்டு இருக்க. நான் அவரை பாக்கிறதுக்கு தான் போறேன். அவரை பாக்கிறதுக்கு போறேன்? ஆமா அத்தாமா, நான் புரிஞ்சுட்டேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் அவர் கூட தான் சந்தோஷமா வாழுவேன். அதே மாதிரி ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவர் என் கூட தான் சந்தோஷமா இருப்பாரு. இப்ப மனசு மாத்தினதே எங்களுக்கு சந்தோஷம் தான் மக்களே. பிரியா, ஆனா அவருக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போறதா இல்ல பேசிட்டு இருந்தாவ. பொண்ணு வேற யாரும் இல்ல அத்தாமா, என் ஃப்ரெண்ட் அஞ்சு தான். அஞ்சுவா? ஆமா, இப்ப கொஞ்சம் முன்னாலதான் எனக்கு போன் பண்ணா. உனக்கு அவர் வேணும்னா உடனே நீ அவருக்கு போன் பண்ணு, அப்படி இல்லட்டா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிருவேன்னு சொன்னா. டாக்டர் தம்பிக்கு ஒரு போனை போட்டு சொல்லு மக்களே. இல்ல பாட்டிமா, நான் அஞ்சு வீட்டுக்கே போறேன். பிரியா, சஜு வெளியே போயிருக்கான், இப்ப வந்தோடனே கொண்டு விட சொல்லி. இல்ல அத்தாமா, நானே போறேன். ஏ பிரியா, கால்ல செருப்பும் போடாம ஓடிட்டா. அனகலி, அஞ்சுனா நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை வரும், பிரியாக்கு ஃப்ரெண்டுன்னு, அந்த பிள்ளையா? ஆமாத்த, அவதான். எப்பயாச்சும் போன் பண்ணாட்டா நான் கல்யாணம் பண்ணிருவேன்னு சொல்லிருக்கா. டாக்டர் தம்பிக்கு அவ சம்மதம் சொல்லிருப்பாளோ? அத்தை, பிரியாவை சஞ்சய் தேடி போக வைக்கிறதுக்கு தான் அவ இந்த மாதிரி பேசியிருக்கணும். இவ போவாதான் அவ வேற ஏதாவது பண்ணிருப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, எல்லாரும் முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்தனே நான் நினைக்கல. நீங்க நல்லவங்க தானே எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க பையன் வாழ்க்கைய மட்டும் நினைச்சு அவளை கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. சேருக்கு சரியா இருந்திருந்தா மூளையும் ஒழுங்கா வேலை பார்த்திருக்கோம். சேருக்கு சரி இல்லாட்டா மூளை எங்க வேலை பார்க்கும். எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு பொண்ணை பார்க்க போறது, அந்த பொண்ணை 2 வீட்டுக்கும் பிடிச்சதுக்கு பிறகுதான் பார்க்க போனோம். பொண்ணை பார்க்க போயிட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லியதெல்லாம் நல்லாவே இருக்காது. உங்க பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எங்க பையன் மனசுல அவதான் இருக்கா. உங்களையும் உங்க குடும்பத்தையும் நாங்க வருத்தப்பட வச்சிருந்தா மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரியாவே எங்க பொண்ணு மாதிரி தான். பார்க்கும் போதெல்லாம் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவான். ஆமா, யார் மனசையும் அந்த பிள்ளை கஷ்டப்படுத்துறதே கிடையாது. முத உங்க பையனுக்கு பிரியாக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க.
அதுவே பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஆமா, அஞ்சுவை பத்தி நீங்க கவலைப்படாதுங்க. ஏன்னா அடுத்தவங்க பொருளுக்கு அவ எப்பவுமே ஆசைப்பட்டது கிடையாது. உன்னை அம்மான்னு கூப்பிட்ட பாவத்துக்கு அந்த பிள்ளைய என்ன வார்த்தை பேசியிருக்க, அது மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கோம். எங்க அம்மாவை நீ தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு உன்னைய நானும் போட்டு திட்டேனே. இவ்வளவு கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்க. கொஞ்ச நேரம் கூட என்னாலாகும் உன்னை உன்னை தேடித்தானே. பிரியா, அப்பா என்னமே எதுக்கு காத்துட்டு நிக்க? இவ்வளவு நாளா அதை அள வச்சது போதாதா? உன்னை தேடியே வந்திருக்கா. நீ போ. தேங்க்ஸ் பா. அஞ்சு தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ராஜி, பண்ணுன தானமும் தர்மமும் மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கற கஷ்டமா திருப்பி நமக்கே தான் வரும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நல்ல புரிஞ்சுக்க ராஜி, நல்ல பேரை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா சேர்த்து வச்சு நல்ல பேரை கெட்ட பேரை ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். அந்த பொண்ணு ஒன்னே அம்மான்னு எவ்வளவு பாசமா கூப்பிட்டுருக்கோம். அந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம அம்மா அப்பா இல்லாததுனால யார பார்த்தாலும் அம்மான்னு கூப்பிடியான்னு கேட்டிருக்க. இப்ப பத்தியா உன் பிள்ளைக்கு அம்மா அப்பான்னு 2 பேரும் இருக்கும். அவளை தேடி போகும்போது உன்னைய மதிச்சானா? உன்னை பார்த்தானே திரும்பி? உன்னை நம்பி நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தான். ஏன் உன்னை நம்பி தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான். இனிமே எதுக்காவது உன்னை நம்புவானா? என்ன மன்னிச்சிருங்க, இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அவ மட்டும் ராசியெல்லாம் பார்த்திருந்தான்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் பிள்ளை போய் சேர்ந்திருப்பான். அப்படியே பார்த்தாலும் 3 வருஷம் உன் பிள்ளைக்கு உயிர் கொடுத்திருக்கா இல்ல? எத்தனை பேரு ஆசையா வளர்த்த பிள்ளை திடீர்னு இல்லாம போவோம். ஒரு தடவை என் மடியில போட்டு கொஞ்சதுக்கு என் பிள்ளை ஒருக்க திருப்பி வரமாட்டானான்னு அழுதுட்டு இருக்காவ. மறு உயிர் கொடுத்தவளையே இப்படி கஷ்டப்படுத்திட்டியம்மா. நான் இங்க வந்திருக்க கூடாது. அஞ்சுக்கு சஞ்சய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால, நமக்குன்னு பேசுறதுக்கு தான் நமக்கு யாருமே இல்லையே. என்னையும் இங்க நிக்கிறதுக்கு போயிருவோம். ஏ பிரியா, பிரியா. நம்ம தேவையில்லாம அஞ்சு வீட்டுக்கு போயிட்டோமோ? ஒருவேளை சஞ்சய் நம்மள பாத்துருப்பாரா? பிரியா, நீங்க இப்ப வந்தீங்க? இரு, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு. எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து வாரியோ அங்க இருந்து தான் நானும் வரேன். நான் வீட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். பிரியா, இன்னைக்கு ஒரு பொண்ணு பாக்கிறதுக்கு போயிருந்தேன் பத்துக்கா. யாரோ வயிறறிஞ்சு அங்க வந்த மாதிரி இருந்து. ஆமா, வயிறறிஞ்சு வராவ. எங்களுக்கு வேற வேலை இல்லைல. வேற எதுக்கு என்ன தேடி வந்த? நான் அஞ்சு வீட்டுக்கு வந்தேன். அஞ்சு நேத்துக்கு சொல்லிருந்தா என்னைய பொண்ணு பார்க்க வரவ, நீ வந்துருன்னு கூப்பிட்டிருந்தா. அதான் முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் கூட என்ன நடிப்பு பத்தியா? அப்ப நீ என்ன தேடி வரல? நான் சும்மா உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா பாத்துட்டு போலான்னு பொண்ணு பாக்குற இடத்துக்கு வந்த. எங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு நான் ஒரு நாளாவது போனேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அப்படியா? சொன்னியா? நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்ல, அப்படிதானே? ஞாபகமே இல்ல பிரியா. என் டைரி ஆட்டை போட்டு திருட்டுத்தனமா படிச்சே இல்ல. சரி, அதான் எங்க வீட்டை என் பேருக்கு வாங்கி தந்தீங்க இல்ல, அதுக்குதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வீட்டை வாங்கி தந்தாவலாம்? ஆமா. கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் மறைச்சிட்டியா? பிரியா, நீ ஓகே சொன்னதுக்கு பிறகு இதை உன் கையில தந்து அந்த சந்தோஷத்தை நான் பாக்கிறதுக்காக தான் சொல்லாம விட்டுட்டேன். உங்க வீட்டுக்கு ஒன்னே பாக்க வந்திருந்தோம்ல, அப்போ இந்த டாக்குமெண்ட்டையும் வச்சிருந்தேன். நீ சம்மதம் சொன்னதான் உனக்கு இதை தந்து ரொம்ப சந்தோஷப்பட வைக்கணும்னு நினைச்சேன். நீ தான் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டியே. அப்புறம் மேடம் தேங்க்ஸ் சொல்லிட்டியா? கிளம்பலையா? அஞ்சுதான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால, பூவெல்லாம் வச்சு தட்டை மாத்திட்டாவலாம். அதையா நீ இவ்வளவு தட்டு மாதிரி பேசிட்டு இருக்க? சொல்லுங்க, பூவெல்லாம் வச்சு தட்டு மாத்தியாச்சா? ஆமா, தட்டு மாத்தியாச்சு, கல்யாண தேதி குறிச்சாச்சு, இனிமே டும் 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 தான். பிரியா, ஏதாவது பேசணும்னா இப்பவே பேசிடு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு அஞ்சுக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அப்பனா உங்களுக்கு நான் வேண்டாமா? நீயா? இல்ல, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அது அப்ப அதான் உனக்கு இப்ப பிடிக்கல. உன்னையோட அழகான பொண்ணு அஞ்சு. அழகான பொண்ணா? அப்ப அந்தால போயிருக்க வேண்டியதானே? அதான் டேட் எல்லாம் குறிச்சு தட்டெல்லாம் மாத்தியாச்சு. பிள்ளை வேற அழகா இருந்தா நானும் ஓகே சொல்லிட்டேன். பிரியா, என்னமே எத்தனை நாள் தான் என்ன அள வச்சு பாப்ப? என்னமே எத்தனை நாள் தான் என்ன பிடிக்கலன்னு போய் சொல்ல போற? அஞ்சு ஏதாவது சொன்னாலா? உங்கள்ட்ட தான் கேட்கேன். பிரியா, நான் வேணுமா வேண்டாமா? உனக்காக எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கேன். அவங்க இவங்கன்னு யாரையும் பத்தி யோசிக்காத. நான் அப்புறம் நீ, நம்ம 2 பேரையும் மொத்தம் யோசிச்சு ஒரு முடிவேடு. வேணுமா வேண்டாமா? பதில். நான் வேண்டாம் சொன்னா என்ன விட்டுட்டு போயிருவீங்களா? அப்படியே நான் வேண்டாம் சொன்னா உடனே வேற பொண்ணு பார்க்க போயிருவீங்களா? I love you. I love you. என்ன எப்போது என்ன விட்டு போவீங்களா? இனிமே எப்போது நான் வேண்டான்னு சொல்லுவியா நீ? கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் இன்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எவ்வளவு ஒண்ணு மிஸ் பண்ணேன் தெரியுமா? எங்க நீ கிடைக்கவே மாட்டியோன்னு ரொம்ப பயந்துட்டேன் பிரியா. இப்பவாவது சொல்லு பிரியா, எதனால நான் வேண்டான்னு நீ சொன்ன?
ஏற்கனவே என் ராசியால தான் எங்க அம்மா அப்பா எங்க மாமா எல்லாம் இறந்துட்டாவ. அதான் உங்களுக்கு ஏதாவது ஆயிரான்னு பயந்துதான் அப்படி பேசினேன். இப்ப கூட எங்க அம்மாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. அவங்களுக்கு உன்னைய பத்தி புரியலையே. வேற எந்த காரணமும் இல்லையா? வேற என்ன? வேற ஒரு காரணமும் இல்ல. இதுக்குதான் பயந்துட்டு இருந்தேன். எங்க உண்மையை சொன்னா எங்க அம்மாட்ட நான் பேசாம இருந்துருவானோன்னு நீ நினைக்க? அம்மாக்கும் பிள்ளைக்கும் நம்மளால பிரச்சனை வேண்டாம்னு யோசிக்க தானே உன்னைய போய் இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காவ. அஞ்சு அஞ்சு ஏதாவது உங்கள்ட்ட சொன்னாலா? வேற ஏதாவது சொல்லதுக்கு ஏதாவது இருக்கா? சஞ்சய், நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரும் சம்மதிப்பாவலாம். வாழ போறது நீயும் நானும் தானே. உன் சம்மதமும் என் சம்மதமும் போதாதா? நீங்க அஞ்சு வீட்ல இருந்து நடந்தா வந்தீங்க. வேற பிளைட் பிடிச்சா வருவாவ. உன்னைய சஜுவா கொண்டு விட்டான் அஞ்சு வீட்டுக்கு. இல்ல, நானா தான் வந்தேன். ஆட்டோ பிடிச்சா வந்தேன். உன்னையதான் எங்க வீட்ல இருந்து ஓடி வந்தேன். ஓடி வந்தியா? ஆமா, உங்களுக்காண்டி வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேன். பிரியா, உங்க வீட்ல இருந்து அஞ்சு வீட்டுக்கு 3-4 கிலோமீட்டர் இருக்குல்ல? ஆமா, சாரா வந்து எங்க வீட்டை நீங்க திருப்பி வாங்கி தந்ததை சொன்னாலா, அதான் உடனே ஓடி வந்துட்டேன். கால செருப்பு கூட போடாமலா? ஆமா. லூசா நீ? கால் வலிக்கலையா? அந்த நேரத்துல வலிக்கல, இப்பதான் வலிக்குது. அத்தாம சொன்னாவ சஜு இப்ப வருவான், சஜு கொண்டு விடுவான்னு. சரி, இனிமே அடுத்தது நடப்பமா? இனி வீட்டுக்கு போனா இல்ல ஒன்னும் தேவையில்ல. இனித்த கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அவன் கார் எடுத்துட்டு வருவான். அது வரைக்கும் உன்னைய தூக்கிட்டு ஊர் சுத்த போறேன். தூக்கிட்டான். ஐயோ, இறக்கி விடுங்க. உனக்கு கால் வலிக்கல குட்டிமா? ரோட்ல யாராவது வந்துருப்பாவ. யாரு வந்தா என்ன? என் பொண்டாட்டி நான் தூக்கி வச்சிருக்கேன். வாங்க, ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வினித்தன வரது வரைக்கும் இதுலயே நிக்க போறோமா? இல்ல, வேற ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? பக்கம் தான். நம்ம 2 பேருக்கும் உரிமையான ஒரு இடம். 2 பேருக்கும் உரிமையான இடமா? அங்க இருந்து நம்மள யாருமே துரத்த மாட்டாவ. ஓஹோ, அப்படி ஒரு இடம் இருக்கா? சீனியர் எங்க? ஆதி, இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. யார் பார்த்தா எனக்கு என்ன? இனிப்பு காலேஜ் ஃபுல்லா போய் சொல்லுவான். ஹாப்பி லைஃப், ஹாப்பி லைஃப்னு சொல்லிட்டு போறான். அவன் ஏதாவது காதல்ல விழுந்து கிடக்கானா இருக்கும். ஆஹா, ரோட பத்தியா? கிளம்புவோமா? இவ்வளவு நேரமே இதெல்லாம் பாத்துட்டான் இருப்பாவ. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை போமா? விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். நீ எல்லா நேரம் அது நினைவே இல்லாமவே இரண்டும் இரண்டும் போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. உன்னில் தொலைந்த எண்ணை உடனே மீட்டுக் கொடு. பிரியா, வினித் வரது வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு போலாம். என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? இல்லம்மா, உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. ஏன்? என்ன நீ தான் என் உலகம். அப்படியா? ஆமா. நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா எல்லாம் சம்மதம் சொல்லாட்டா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி சம்மதிக்காம இருப்பாவ? ஒரு வேலை இருந்துட்டாவல்னா? பிரியா, நான் உங்ககிட்ட ஒரு தடவை ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம நடுவுல எங்க அம்மாவோ அப்பாவோ மாதிரி உங்க வீட்டுல உள்ளவங்களோ யார நடுவுல விட்டாலும் பிரச்சனை தான் வரும். குடும்பம் எல்லாம் இருக்கணும். ஆனா எனக்கு உன் மேல ஏதாவது கோவம் இருந்தாலோ இல்ல உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தாலோ நம்மளே பேசி தீர்த்துறணும். நடுவுல மட்டும் யாரையுமே விட்டுறக்கூடாது குட்டிமா, புரியுதா? மன ஆறுதலுக்கு நம்ம கதையை வேற யார்ட்டையாவது போய் சொல்லுவோம். அது ஊதி 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 பெருசாகி நம்ம 2 பேரையுமே பிரிச்சு விட்டுறோம். புரியுதா? இப்ப சொல்லு, எதுக்காக எங்க அம்மா என் லைஃப்ல இருந்து உன்ன போக சொன்னதும் என்ன விட்டுட்டு போகுதுக்கு நினைச்சேன். ஏன் அதை பத்தி என்கிட்ட சொல்லல? உங்க அம்மாவா? என்ன சொன்னாவ? பிரியா, அஞ்சு எல்லாம் சொல்லிட்டா. என்ன சொன்னா? அவ இவ்ளோ பேசிருக்காவ, ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. வாய் திறந்து பேசு. எனக்கு தான் அம்மா அப்பான்னு யாருமே இல்ல, உங்களுக்கு யாருமே இல்லன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. நானாதான் அம்மா அப்பா இல்லாம அனாத, நீங்க அப்படி இல்ல இல்ல. அம்மா அப்பா இருந்தும் தனியா இருக்கக்கூடாதுல்ல. நல்ல லூஸ் வேலை பாத்துருக்க, அப்படிதானே? நீ அழுது இத்தனை நாள என்னைய அழ வச்சிருக்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. பிரியா, இனி ஒரு தடவை நீ என்ன விட்டு போனேன்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன். உன் மனசுல கூட அந்த மாதிரி நினைப்பு வராம நான் பாத்துப்பேன். சரியா? நம்ம கல்யாணம் இப்ப? டாக்டர் பிரியா ஆகண்டாமா, படிச்சு முடிச்சிட்டு. அவ்வளவு நாள்லாம் என்னால முடியாது. இப்ப வீட்டுக்கு போனோடனே வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க. அவ்வளவு நாள் முடியாதா? ஆமா, வீட்டுக்கு போனதான் எல்லார்கிட்டயும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. நீ சொல்லு, நான் ஏன் சொல்லணும்? நான்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். உனக்கு வேணா நீ தான் சொல்லணும். போங்க.